This is Unga Unacademy. I am Vijayakumar. I am taking classes in Unacademy platform, Geography and General Science friend. So நம்ம biology question discussion வந்து பார்த்துட்டு இருக்கோம் friend. So இதுக்கு முன்னாடி நம்ம physiology, human disease and environment ecology ன்னு சொல்லிட்டு 3 major topics வந்து கவர் பண்ணியிருந்தோம் friend. So நம்ம இன்னைக்கு பார்க்க போறது வந்து என்னன்னா கிளாசிபிகேஷன் ஆஃப் லிவிங் ஆர்கானிசம். ஸோ இது வந்து பயாலஜியில் பாட்டனி அப்படின்ற சப்ஜெக்ட்குள்ள வரும் ஃப்ரெண்ட் வந்து. ஸோ இந்த டாபிக் வந்து ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் டாபிக்னே சொல்லலாம். ஸோ பாட்டனி அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம்னா ஃப்ரெண்ட் வந்து மெயின் கான்செப்ட்ஸ் ஆஃப் லைஃப் சயின்ஸ் சொல்லிட்டு அந்த ஏரியால இருந்து கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அதுக்கு அடுத்து கிளாசிபிகேஷன் லிவிங் ஆர்கானிசம் அப்படின்னு சொல்லிட்டு மெயினா இந்த இந்த டாபிக்ல இருந்து கேட்பாங்க ஃப்ரெண்ட். ஸோ அது இல்லாம நியூட்ரிஷன் அப்படின்னு சொல்லி ஒரு டாபிக் இருக்கு. ஸோ அதுவும் எதுல வரும் அப்படின்னா பாட்டனி அப்படின்ற ரெட்டிங் கீழே வரும் அப்படின்னு சொல்லி பாக்குறோம் ஃப்ரெண்ட். இதுக்கு முன்னாடி பழைய சிலபஸ் பொறுத்தவரை என்னன்னா செல் இருந்தது, அப்புறம் ரெஸ்பிரேஷன் அப்படின்ற டாபிக் வந்து இருந்தது. ஸோ அந்த ரெண்டு டாபிக் இப்போ எதுக்கு கீழே நம்ம படிக்கிற மாதிரி இருக்குன்னா மெயின் கான்செப்ட்ஸ் ஆஃப் லைஃப் சயின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதுக்கு கீழே நம்ம படிக்கிற மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட். ஸோ இப்போ கொஸ்டின் நம்பர் 1 பார்ப்போம் ஃப்ரெண்ட். ஸோ ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணுங்க. ஸோ சேட்ல வந்து நான் இருக்கிறேன் ஃப்ரெண்ட் வந்து. ஸோ நீங்க சேட் பண்ணீங்க அப்படின்னா நீங்க எப்படி ஆன்சர் பண்றீங்க நான் பார்ப்போம். பார்த்துட்டு ஏன் அந்த ஆன்சர் இல்லை அப்படின்றதுக்கு ரிப்ளையும் கொடுப்போம் ஃப்ரெண்ட். ஸோ கொஸ்டின் நீங்க போஸ்ட் பண்ணுங்க, அதுக்கப்புறம் நான் எக்ஸ்பிளனேஷன் வந்து கொடுக்குறேன். ஓகே, ஆன்சர் பார்த்துருவோம் ஃப்ரெண்ட் அது. ஸோ என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா விச் ஜிம்னோஸ்பெர்மிக் பிளான்ட் கியூர்ஸ் ருமேட்டிசம் அப்படின்னு சொல்லி. ஸோ பிளான்ட் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டா ஃப்ரெண்ட் கிளாசிபிகேஷன் லிவிங் ஆர்கானிசம் அப்படின்ற டாபிக் நம்ம பார்த்தோம்னா ஃப்ரெண்ட் இந்த டாபிக் பொறுத்த வரையும் வந்து பார்த்தீங்கன்னா இதுல எதை பத்தி கிளாசிஃபை ஆர்எச் டேக்கோட கிளாசிபிகேஷன் இருக்குல்ல ஃப்ரெண்ட். ஸோ அதுதான் அந்த 5 டைப்ஸ் ஆஃப் கிளாசிபிகேஷன் அப்படின்றத பார்க்குறோம் அதுதான். ஸோ அந்த 5 டைப்ஸ் ஆஃப் கிளாசிபிகேஷன்ல வந்து முதல்ல என்ன வரும் அப்படின்னா முதல் கிங்டம் அப்படின்னா மொனிரா அப்படின்ற கிங்டம் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ தமிழ்லயும் மொனிரா தான் ஃப்ரெண்ட். அண்ட் செகண்ட் கிங்டம் என்ன அப்படின்னா வந்து புரோட்டிஸ்டா அப்படின்ற கிங்டம் வரும் வந்து. ஸோ புரோட்டிஸ்டா அப்படின்னா புரோட்டோசோவான்ஸ் அப்படி சொல்லி பார்ப்போம். அதுல பைட்டோ பிளாங்கன், சூ பிளாங்கன் எல்லாமே தண்ணியில தான் இருக்கும். மொனிரா கிங்கத்துல யார் இருப்பா அப்படின்னா வந்து பாக்டீரியா இருக்கும். புரோட்டிஸ்டா அப்படின்ற கிங்கத்துல யார் இருக்கும் அப்படின்னா வந்து இந்த கிங்கத்தை பொறுத்த வரைக்கும் பைட்டோ பிளாங்கன், சூ பிளாங்கன். கிளாமிடோமோனஸ் வால்வாக்ஸ்னா பிளான்ட் வந்து. ஸோ பைட்டோ பிளாங்கன்ஸ் மைக்ரோ ஆல்கேன்னு சொல்லுவோம். அதே அமீபா பாராமிசியம் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா ஜூபிளான்டன்ஸ் தண்ணியில மிதக்கக்கூடிய ஒரு செல் விலங்கு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அண்ட் தேர்ட் கிங்டம் என்ன சொல்றாரு அப்படின்னா ஃபங்கைன்னு சொல்றாரு வந்து. ஈவன் பிளான்ட் நம்பர் ஆஃப் பிளான்ட் ஸ்பீசிஸ் இந்த வேர்ல்ட்ல கம்பேர் பண்ணும்போது ஃபங்கைஸ் வந்து எவ்வளவு இருக்கு, பூஞ்சை எவ்வளவு இருக்குன்னா கிட்டத்தட்ட ஒரு 6 மடங்கு அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லி பாக்குறோம். அண்ட் ஃபோர்த் கிங்டம் என்ன பார்த்தோம்னா பிளான்ட் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். அண்ட் ஃபிஃப்த் கிங்டம் என்ன அப்படின்னா அனிமல்ஸ் சொல்லிட்டு. ஸோ இந்த டாபிக் பொறுத்தவரையும் நம்ம ரீட் பண்ணோம் அப்படின்னா இந்த 5 கிங்டம் ஆஃப் கிளாசிபிகேஷனை பேஸ் பண்ணி ஒவ்வொரு கிங்டத்தை பத்தி நம்ம டீட்டெயிலா படிக்கிற மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட். ஆல்ரெடி ஃப்ரீ லெசன்ஸ் வந்து அவைலபிளா இருக்கு அன்அகாடமி இதுல பிளாட்ஃபார்ம்ல. அந்த கோர்சஸ் சொல்லிட்டு என்னுடைய நேம் நீங்க சர்ச் பண்ணீங்க அப்படின்னா கோர்சஸ் இருக்கும் ஃப்ரெண்ட். அதுல வந்து கிளாசிபிகேஷன் லிவிங் ஆர்கானிசம் டாபிக் வந்து டீட்டெயிலாவே டோட்டலா இந்த வந்து டிஸ்கஸ் பண்ணிருப்போம் ஃப்ரெண்ட். ஸோ அதுல பிளான்ட் தாவரங்கள், ஃபங்கை அப்படின்னா பூஞ்சை, பிளான்ட் அப்படின்னா தாவரங்கள். ஸோ தாவரங்கள் அப்படின்னு சொல்லி எடுத்துட்டா ஒரு 5 நம்ம வந்து கிளாசிஃபை பண்ணுவோம் ஃப்ரெண்ட். ஒன்னு வந்து என்ன அப்படின்னு வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆல்கே அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இங்க பார்க்கக்கூடிய ஆல்கே அப்படின்னா புரோட்டிஸ்டால வந்து மைக்ரோ ஆல்கே, யூனிசெல்லுலார் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஸோ இங்க பிளான்ட்ல பார்க்கக்கூடிய ஆல்கே என்னன்னு பாத்தீங்கன்னா மல்டி செல்லுலார் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஸோ அங்க வந்து பிளான்ட்டை பொறுத்தவரை என்னன்னா ஆல்கே இருக்கும், அதுக்கடுத்து வந்து பிரயோபைட் இருக்கும், அடுத்து டெர்டோபைட் இருக்கும். ஸோ இது மூணுமே என்ன சொல்லுவோம் அப்படின்னா வந்து கிரிப்டோகேம்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அதாவது பூவாத தாவரங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. கடைசியா இருக்கிறதா பார்த்தீங்கன்னா ஜிம்னோஸ்போம், ஆஞ்சியோஸ்போம். அது வந்து பூக்கும் தாவரங்கள் அப்படின்னு சொல்லி பிரிப்போம் வந்து. ஸோ அப்ப இந்த பிளான்ட் வந்து பாத்தீங்கன்னா டோட்டலா 5 கிளாசிஃபை பண்றாங்க. ஒன்னு வந்து ஆல்கே, அடுத்து செகண்ட் வந்து பாத்தீங்கன்னா பிரயோபைட்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க வந்து. அண்ட் தேர்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா டெரிட்டோபைட்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஃபோர்த் வந்து ஜிம்னோஸ்போம்ஸ், ஃபிஃப்த் வந்து ஆஞ்சியோஸ்போம்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க பாத்தீங்கன்னா. ஸோ இப்படிதான் 5 கிளாசிஃபை பண்ணிருக்கேன். அதுல ஜிம்னோஸ்போம்ல வந்து பாத்தீங்கன்னா கிளாசிபிகேஷன் எடுத்துட்டா ஒரு 4 தான் ஃப்ரெண்ட் இருக்கும். ஸோ அதுல இங்க கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா ஜிம்னோஸ்பெர்மிக் பிளான்ட் வந்து பாத்தீங்கன்னா கியூஸ் ருமேட்டிசம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க வந்து. ஸோ முடக்குவாதத்தை சரி செய்ய பயன்படும் ஜிம்னோஸ்போம் தாவரம் எது அப்படின்றதான் கேள்வி வந்து. எஸ் ஃப்ரெண்ட் வந்து கீர்த்தி பாத்தீங்கன்னா அந்த 11th 12th புக் வந்து கவர் பண்ணிருப்போம் ஃப்ரெண்ட். 11th தான் ஃப்ரெண்ட் இருக்கு கிளாசிபிகேஷன் லிவிங் ஆர்கானிசம். 12th வந்து கிடையாது. ஸோ 11th பயோ பாட்னில இருக்கக்கூடிய கண்டென்ட் வந்து அதுல வந்து இருக்கும் ஃப்ரெண்ட். ஸோ 6th இருந்து 12th வரையும் நம்ம வந்து டோட்டலாவே அதுல கவர் பண்ணிருக்கேன். அதுல ஸ்பெசிபிக்கா கிளாசிபிகேஷன் லிவிங் ஆர்கானிசம் பொறுத்தவரை 6th to 10th வரையும் வரும். அதுக்கப்புறம் 11th புக்ல பயோ பாட்னில வரும் கீர்த்தி.
நீங்க ரெஃபர் பண்ணீங்க அப்படின்னா டோட்டலாவே உங்களுக்கு கவர் ஆயிடும் ஃப்ரெண்ட். 6th and 12th வரையும் வந்து பாத்தீங்கன்னா இந்த டாபிக் பொறுத்த வரைக்கும் கவர் ஆயிடும். கிளாசிபிகேஷன் ஆஃப் லிவிங் ஆர்கானிசம். ஸோ நீங்க அந்த வீடியோ பாத்தீங்கன்னா அந்த வீடியோ பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த கொஸ்டின் டிஸ்கஷன் பாத்தீங்க அப்படின்னாலும் யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஃப்ரெண்ட். ஸோ ருமேட்டிசம் முடக்குவாதத்தை சரி பண்றது எதுன்னு பாத்தீங்கன்னா நீட்டம் ஃப்ரெண்ட். ஸோ அந்த வீடியோலயும் இந்த ஆன்சர் இருக்கும் வந்து பாத்தீங்கன்னா இந்த கொஸ்டின் வந்து டிஸ்கஷன் பண்ணிருப்பாங்க. ஸோ நீட்டம் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். அப்ப வந்து எபிட்ரா அப்படின்றது என்ன பண்ணும் அப்படின்னா ஆஸ்துமாவை கியூர் பண்ணும் ஃப்ரெண்ட் வந்து பாத்தீங்கன்னா. ஸோ ஆஸ்துமாவை கியூர் பண்றது எது அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அப்படின்னா எபிட்ரா அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ அரகேரியா அப்படின்றது என்னன்னா ஆர்னமெண்டல் பிளான்ட். ஆர்னமெண்டல் பிளான்ட் அதாவது அழகு தாவரம் சொல்லுவோம் இல்லைங்களா. ஸோ அந்த பிளான்ட் வந்து ஸோ மோஸ்ட்லி வந்து பாத்தீங்கன்னா அழகு தாவரம் ஆர்னமெண்டல் பிளான்ட் அப்படின்னா அந்த ஃபெர்ன்ஸ் அப்படி சொல்லி சொல்லுவோம், பெரனிகல் அப்படி சொல்லி சொல்லுவோம். எதுல இருக்கும் அப்படின்னா அது வந்து டெரிடோபைட்ஸ்ல இருக்கும் வந்து. ஆனா ஜிம்னோஸ்போம்ல ஆர்னமெண்டல் பிளான்ட் அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா இந்த அரகேரியா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க பாத்தீங்கன்னா. ஸோ இது வந்து அழகு தாவரம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். பாக்குறதுக்கு எப்படி இருக்குன்னா மங்கீஸ் பசில் மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க வந்து. ஸோ மங்கீஸ் பசில் வந்து எதுனா அந்த அரகேரியா அப்படின்றது வந்து. ஸோ இது வந்து என்ன சொன்னா அழகு தாவரம் அப்படின்னு சொல்லி சொல்றோம் வந்து ஆர்னமெண்டல் பிளான்ட். அடுத்து ஃபைனஸ் அப்படின்றது இந்த மல்டி பர்பஸ்க்கு வந்து யூஸ் ஆகுது. ஃபைனஸ் அப்படின்ற ட்ரீ வந்து பாத்தீங்கன்னா அதுல இருந்து ரெசின்ஸ் கிடைக்குது, வார்னிஷ் கிடைக்குது, அதுல இருந்து கிடைக்கக்கூடிய ஆயில் வந்து பாத்தீங்கன்னா பெயிண்ட் இந்த மாதிரி மல்டி பர்பஸ்க்கு வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். ஸோ ஃபைனஸ் அப்படின்றது மல்டி பர்பஸ் அப்படின்றது. ஸோ இதை பொறுத்தவரை ஆன்சர் அப்படின்னு சொல்லி எடுத்துட்டா நீட்டம் அப்படின்றது என்னன்னா ருமேட்டிசம் முடக்குவாதத்தை சரி பண்ணுது, எபிட்ரா ஆஸ்துமா, அரகேரியா, ஆர்னமெண்டல் பிளான்ட் ஆர் மங்கீஸ் பசில் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அடுத்து கொஸ்டின் நம்பர் 2. எஸ் ஃப்ரெண்ட், ஆன்சரை போஸ்ட் பண்ணிட்டீங்க. ஸோ செகண்ட் கொஸ்டினுக்கு வந்து ஆன்சர் அப்படின்னு வந்து ஆஸ்திரேலியா அப்படின்னு சொல்லி பாக்குறேன். ஆஸ்திரேலியாக்கள் அது கேஸ்குட்டா விஸ்கம் அப்படின்னு என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா இது வந்து பாராசைட்டிக் பிளான்ட் ஃப்ரெண்ட் வந்து பாத்தீங்கன்னா. ஸோ கேஸ்குட்டா விஸ்கம் ரெண்டுமே என்ன பண்ணுன்னா பாராசைட்டிக் மோட் ஆஃப் நியூட்ரிஷன் வந்து. ஸோ பாராசைட்டிக் பிளான்ஸ் அப்படி சொல்லி சொல்லுவோம் இதை வந்து. ஒட்டுண்ணி தாவரம் அப்படி சொல்லி சொல்லுவோம். அப்போ ஒட்டுண்ணி தாவரம் அப்படின்னா என்ன பண்ணுன்னா இப்ப என்ன பண்ணுன்னா இது இன்னொரு தாவரத்து மேல இருந்துதான் என்ன பண்ணும் தனக்கு தேவையான உணவு வந்து எடுத்துக்கும் வந்து. சோ அப்போ வந்து என்ன பண்ணணும்னா இதுக்கு ஸ்பெஷலா ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கணும். சாயில இருந்து நியூட்ரியன்ஸ் வந்து எடுக்கணும், வாட்டர் வந்து எடுக்கணும் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி ரூட் இருக்கும். இப்ப இன்னொரு பிளான்ட் அப்படிங்கும் போது இந்த பிளான்ட்ல வந்து பார்க் இருக்கும், சுத்தி வந்து பாத்தீங்கன்னா அந்த மரத்தோட பட்டை இருக்கும். சோ அதை தாண்டி உள்ள போனோம் அப்படின்னா ஒரு ஸ்பெஷல் ஸ்ட்ரக்சர் இருந்தா தான் போக முடியும். சோ அதுக்கு பேர் என்ன அப்படின்னா ஆஸ்திரேலியாக்கள் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். ரைசாய்ட்ஸ்னா வேரிகள் அப்படின்றது நார்மலா எல்லா பிளான்ட்லயும் இருக்கும். அப்புறம் ஹைப்பா அப்படின்றது என்னன்னா இப்ப எக்ஸாம்பிள் வந்து ஃபங்கை சொல்லுவோம். ஃபங்கையோட பாடி வந்து மேடப் ஆஃப் ஹைஃபை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க பாத்தீங்கன்னா. ஹைஃபே இல்ல ஐஃபா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதாவது பூஞ்சையோட உடலம் வந்து எதனால் ஆனது அப்படின்னா ஐஃபாக்களால் ஆனது அப்படின்னு சொல்லி பாக்குறோம். சோ ஆஸ்திரேலியா அப்படின்றதா ஸ்பெஷல் ஸ்ட்ரக்சர் யாருக்கு இருக்கும் அப்படின்னா ஒட்டுண்ணி தாவரம் இருக்கும். ஒட்டுண்ணி அப்படின்னா என்னன்னா அதனால வந்து போட்டோசிந்தசிஸ் பண்ண முடியாது, ஒளிச்சேர்க்கை பண்ண முடியாது. இன்னொரு பிளான்ட் வந்து உயிரோடு இருக்கும் போது அதனுடைய பாடி மேல அது மேல அட்டாச் ஆகி அதுல இருந்து வந்து ஃபுட் வந்து எடுத்துக்கிச்சு அப்படின்னா அது வந்து பாராசைட்டிக் வந்து. லிவிங் ஆர்கானிசத்துல இருந்து ஃபுட் வந்து டெரிவ் பண்ணுச்சு அப்படின்னா எடுத்துக்கிச்சு அப்படின்னா அது வந்து பாராசைட் சொல்லுவோம். அதே சாப்ரோபைட்ஸ் எதை சொல்லுவோம் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா டெட் அண்ட் டிகம்போசிங் வந்து. அதாவது இறந்த அழுகிய மக்கிய பொருட்கள் இருக்குல்ல, சோ அதுல இருந்து உணவு எடுத்துக்கிச்சு அப்படின்னா வந்து சாருண்ணி ஊட்டமுறை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சோ இது வந்து ஒட்டுண்ணி தாவரம் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸாம்பிள் கேட்டுருவாங்க ஃப்ரெண்ட். அப்படி கேட்டாங்கன்னா கேஸ்குட்டா விஸ்கம் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அடுத்து கொஸ்டின் நம்பர் 3.
ஓகே ஃப்ரெண்ட், ஆன்சர் பார்த்துரும். ஸோ மேட்ச் த ஃபாலோயிங் கேட்டிருக்காங்க. ஆல்கேல் அண்ட் பிக்மெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது ஆல்கே பிக்மெண்ட்ஸ் அண்ட் கலர் கேட்டிருக்காங்க வந்து. ஸோ ஆல்காக்களின் நிறமைகளுடன் நிறத்தை ஒப்பிடுக அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த பக்கம் வந்து ஆல்கேவில் இருக்கக்கூடிய கலர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இது நம்ம புக்ல இருக்கு ஃப்ரெண்ட், புக்ல இருக்கிறது அப்படியே எடுத்து கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து என்னன்னா அந்த கிளாசிபிகேஷன் ஈவன் கலரோட கொடுத்துருப்பாங்க சமச்சீர் புக்ல வந்து. ஸோ குளோரோஃபில், சாந்தோஃபில், கரோட்டினாய்டு, பைகோசைனின்னு சொல்லிட்டு. ஸோ இதுல புக்ல இருக்கிறது அப்படி பார்த்தோம் அப்படின்னா அந்த குளோரோஃபில் அப்படின்றது இருக்கும், கரோட்டினாய்டு இருக்கும், பைகோசைனின் அப்படின்றது இருக்கும் வந்து. ஸோ என்ன அப்படின்னு கலர் வந்து பார்த்துரும் ஃப்ரெண்ட். சாந்தோஃபில் இருக்கும் வந்து. இப்போ எக்ஸாம்பிள் குளோரோஃபில் நமக்கு நல்லாவே தெரியும் வந்து கிரீன் ஆல்கே அப்படின்னு சொல்லி. ஆன்சர் வந்து ஏ தான் ஃப்ரெண்ட், வந்து கரெக்டாக தான் போட்டிருக்கீங்க. ஸோ குளோரோஃபில் அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா பச்சைக்கு காரணமானது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் வந்து. ஸோ அப்போ அது மேட்ச் பண்ணிடலாம் வந்து. அடுத்து கரோட்டினாய்டு அப்படின்னா கேரட் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ கேரட் கரோட்டினாய்டு அப்படின்னு ரெண்டு லிங்க் பண்ணிக்கோங்க. கேரட் என்ன கலர்ல இருக்கும், ஆரஞ்சு கலர்ல இருக்கும். ஸோ அப்போ ஆரஞ்சுக்கு மேட்ச் பண்ணிடலாம் வந்து. ஸோ கரோட்டினாய்டு அப்படின்னா கேரட்னா ஆரஞ்சு கலர்ல இருக்கும், மேட்ச் பண்ணிடலாம். ஸோ கரோட்டினாய்டு இருந்தது அப்படின்னா அதுல வந்து விட்டமின் ஏ வந்து இருக்கும் அப்படின்னு அர்த்தம். அப்ப கேரட்லயும் விட்டமின் ஏ இருக்கு. அப்புறம் பப்பாளிலையும் பார்க்கறோம் விட்டமின் ஏ இருக்கு. என்னன்னு பார்த்தா அந்த கரோட்டினாய்டு அப்படின்ற பிக்மெண்ட் பப்பாயாலும் இருக்கு. ஸோ ஆரஞ்சு கொடுக்கறதுக்கு பதிலா சாரி எந்த கரோட்டினாய்டு வந்து எதுல இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா ஒன்னு வந்து கேரட் அண்ட் அனதர் ஒன் வந்து பப்பாயா அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. கலர் வந்து ஆரஞ்சு கலர்ல இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கறோம். ஸோ அப்ப என்ன ஆகுனா ஏக்கு வந்து டி அண்ட் சிக்கு வந்து ஒன் சொல்லி மேட்ச் பண்ணனாவே ஆன்சர் வந்துடுச்சு வந்து. அடுத்து சாந்தோஃபில் அப்படின்றது என்னன்னா இப்போ எக்ஸ்ட்ரா ஒரு கலர் நம்ம தெரிஞ்சுக்க போறோம். சாந்தோஃபில் அப்படின்னா மறக்கவே கூடாது, எல்லோ அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ திருப்பி இந்த பிக்மெண்ட் இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ், இதை பேஸ் பண்ணி கொஸ்டின் கேட்டுட்டே இருக்காங்க. ஈவன் ஜுவாலஜிலையும் கேட்கறாங்க அண்ட் பாட்னிலையும் கேட்கறாங்க. ஸோ பயாலஜி பொறுத்தவரையும் இந்த பிக்மெண்ட் அண்ட் கலர்ஸ் அப்படின்றது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இப்போ ஹீமோகுளோபின் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா ஹீமோகுளோபின் அது என்ன கலர்னா ரெட் கலர் ஆர்பிசில இருக்கு வந்து பாத்தீங்கன்னா. அதே மாதிரி சைனைட் அப்படின்னு சொல்லி வந்துச்சுனாவே வந்து பாத்தீங்கன்னா ப்ளூ கலர் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க வந்து. ஸோ அங்கேயும் கேட்கறாங்க, ஜுவாலஜிலையும் கேட்கறாங்க, பாட்னிலையும் கேட்கறாங்க வந்து. ஸோ அதனால அட்லீஸ்ட் இந்த 4 நம்ம ஞாபகம் வச்சுட்டோம் அப்படின்னாலும் இதுல கண்டிப்பா ஒன்னு இல்லைன்னா 2 வந்து பாத்தீங்கன்னா மேட்ச் த ஃபாலோயிங்ல வந்துடும். ஸோ அப்ப ஈஸியா நம்ம மேட்ச் த ஃபாலோயிங் வந்து ஆன்சர் பண்ணிட்டு போயிடலாம் ஃப்ரெண்ட். அடுத்து பைகோசைனின் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். பைகோசைனின் அப்படின்றது என்னன்னா ப்ளூ கலர், ப்ளூ கிரீன் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். ஸோ சைனைட் அப்படின்றதுல அது வந்து பாத்தீங்கன்னா ப்ளூ கலர்ல இருக்கும், பைகோ அப்படின்னா ப்ளூ கலர்ல இருக்கும், சாரி கிரீன் கலர்ல இருக்கும் வந்து. ஸோ இது ப்ளூ இது கிரீன், அதான் வந்து ப்ளூ கிரீன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. பைகோசைனின் அப்படின்னா நீல பச்சை அப்படின்னு சொல்லி பாக்குறோம். ஸோ ஆன்சர் வந்து ஏ அப்படின்னு சொல்லி பாக்குறோம். தேர்ட் கொஸ்டின். அடுத்த கொஸ்டின் நம்பர் 4. டர்பன்டைன் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா இந்த வார்னிஷ் யூஸ் பண்ணுவாங்க, அதுல இருக்கிறதா டர்பன்டைன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. வந்து பாத்தீங்கன்னா இந்த வார்னிஷ், பெயிண்ட், டர்பன்டைன் இது எல்லாமே எங்க இருந்து கிடைக்குதா, ஃபைனஸ்ல இருந்து கிடைக்குது அப்படின்னு சொல்லி பாக்குறோம் வந்து. அப்புறம் ஃபர்னிச்சரும் எதுல இருந்து பண்றாங்க அப்படின்னா ஃபைனஸ்ல இருந்து பண்றாங்க அப்படின்னு சொல்லி பாக்குறோம். ஸோ இங்க கொடுத்துருக்கிறது எல்லாமே வந்து ஜிம்னோஸ்பர்மிக் பிளான்ட் தான் ஃப்ரெண்ட். வந்து பாத்தீங்கன்னா இது 4மே வந்து ஜிம்னோஸ்பர்ம் பிளான்ட் தான் வந்து. இங்கோஃபைலோபா அண்ட் வந்து பாத்தீங்கன்னா சைக்கஸ் ரெவுலோட்டா அண்ட் வல்விச்சியா மிராஃபிலிஸ் அப்படின்றது. ஸோ இந்த 4மே வந்து ஜிம்னோஸ்பர்ம் பிளான்ட் தான். அதுல முக்கியமானது பைனஸ் வந்து. ஸோ பைனஸ் தான் இங்க குச்சலா கேட்டிருக்காங்க, டர்பன்டைன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து 4மே ஜிம்னோஸ்பர்மிக் பிளான்ட் தான். இது கிளாசிபிகேஷனை பொறுத்தவரையும் வந்து பாத்தீங்கன்னா பைனஸ், ஜிங்கோஃபைலோபா, சைக்கஸ் அப்படி சொல்லி இருக்கும் ஜிம்னோஸ்பர்ம் கிளாசிஃபை பண்ணும்போது வந்து. இந்த வல்விச்சியா மிராஃபிலிஸ் அப்படின்றது வந்து டெசர்ட் பிளான்ட் ஃப்ரெண்ட். ஆக்சுவலா வந்து டெசர்ட்ல இருக்கக்கூடியது, எஸ்பெஷலி வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆப்பிரிக்கால இருக்கக்கூடிய நமீபியா இருக்குல்ல, அந்த டெசர்ட்ல வந்து இருக்கக்கூடிய பிளான்ட் அப்படி சொல்லி பாக்குறோம். ஜிங்கோஃபைலோபா சைக்கஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா பாக்குறதுக்கு வந்து ஃபேன் ஷேப்ல இருக்கும் ஃப்ரெண்ட் வந்து. ஸோ ஃபேன்னா அந்த ஃபேனோட ஷேப் இருக்குல்ல, விசிறி அந்த மாதிரி இருக்கும். இந்த டேபிள் ஃபேன் ஷேப் இருக்குல்ல, அந்த மாதிரி இருக்கும். ஜிங்கோஃபைலோபா அப்படின்றது என்னன்னா ஒரு மாதிரி பேர்ட் ஸ்மெல் வந்து கிரியேட் பண்ணக்கூடிய பிளான்ட் ஸ்பீசிஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கணும். இதுல ரொம்ப முக்கியமானது அப்படின்னா பைனஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ இது வந்து திருப்பி ரிப்பீட்டடா கேட்டுட்டே இருக்காங்க வந்து. ஸோ ஃபர்னிச்சர் செய்யறதுக்கு யூஸ் ஆகுது. அப்புறம் டர்பன்டைன், வார்னிஷ், ஆயில் இதெல்லாம் வந்து எதுல இருந்து எடுக்கிறாங்க அப்படின்னா பைனஸ் ட்ரீல இருந்து எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ மோஸ்ட் ஆஃப் த ஜிம்னோஸ்பர்ம் பிளான்ட் எல்லாமே என்னவா இருக்கும் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா மெடிசினல் வேல்யூஸா இருக்கும், இல்லைன்னா வந்து ஃபர்னிச்சருக்கு யூஸ் ஆகும் வந்து பாத்தீங்கன்னா, இல்லைன்னா நம்ம
மற்ற பர்பஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்டர்னலா யூஸ் பண்றதுக்கு வந்து யூஸ் ஆகும். நம்ம சொபஸ்டிகேட்டடா இருக்கிறதுக்கு ஜிம்னோஸ்போம் தேவை. அதே ஆஞ்சியோஸ்போம் எதுக்கு தேவை அப்படின்னா நம்ம சாப்பிடுற சாப்பாடு வந்து ஆஞ்சியோஸ்போம் தான். ஸோ ஃபுட் அப்படின்னாவே ஆஞ்சியோஸ்போம் தான். எக்ஸாம்பிள் வந்து புல்லுல இருந்து மாமரம் வரையும் வந்து பாத்தீங்கன்னா கிராஸ்ல இருந்து மேங்கோ ட்ரீ வரையும் என்ன ஃபேமிலியில இருக்கும் அப்படின்னா ஆஞ்சியோஸ்போம் அப்படின்ற ஃபேமிலியில இருக்கும் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். ஸோ நெல் பேடி இருக்குல்ல, பேடி வீட் இது எல்லாமே ஆஞ்சியோஸ்போம் வந்துருவாங்க. அப்புறம் பட்டாணி இருக்குல்ல, அது பைசன் சட்டையும் அதுவும் ஆஞ்சியோஸ்போம். மேங்கோ எல்லாமே சீடு இருக்கக்கூடிய ஃபிளவர்ஸ் இருக்கக்கூடிய, அதாவது ஃபிளவர்ஸ் வித் சீட் இது எல்லாமே இருக்கக்கூடிய காம்பினேஷன் இருந்துச்சு அப்படின்னா வந்து அது வந்து ஆஞ்சியோஸ்போம் அப்படின்னு சொல்லி பார்க்கணும். ஆஞ்சியோஸ்போம் பொறுத்தவரையும் ரெண்டே ரெண்டு தான் ஃப்ரெண்ட் கிளாசிபிகேஷன். ஒன்னு வந்து டைகாட், இன்னொன்னு மோனோகாட். மோனோகாட் அப்படின்னா ஒரு விதை இருக்கும், உடைக்க முடியாது. விதையை உடைக்க முடியல அப்படின்னா அது வந்து ஒரு வித்திலே தாவரம். விதையை நம்ம உடைச்சிட்டோம் அப்படின்னா அது வந்து இருபத்திலே தாவரம் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். இதுதான் ரெண்டுத்துக்குள்ள டிஃபரன்ஸ் வந்து கிளாசிபிகேஷன் பாத்தீங்கன்னா ஆஞ்சியோஸ்போம் பொறுத்தவரையும் மோனோகாட் அண்ட் டைகாட், ஒரு வித்திலே இருபத்திலே அப்படின்னு சொல்லி பாக்குறோம். ஸோ அப்போ ஜிம்னோஸ்போம் அப்படின்னாவே நம்ம என்ன ஞாபகத்துக்கு வந்துடும் அப்படின்னா ஃபர்னிச்சர், வார்னிஷ், பெயிண்ட் இது சம்மந்தப்பட்டதுதான் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அதுல செலக்டிவா தான் கேட்பாங்க. இப்போ எப்படிடா கேட்பாங்க, அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நீட்டம் கேட்பாங்க, அப்புறம் ஃபைனஸ் கேட்பாங்க. ஸோ இதுதான் புக்ல இருக்கு. அதை போய் பேஸ் பண்ணி தான் எக்ஸாம்ல வந்து கொஸ்டின் கேட்பாரு வந்து. ஸோ சயின்ஸை பொறுத்தவரையும் புக்கை தாண்டி ஒரு கேள்வி கூட போகாது. தைரியமா நம்ம புக்கை மட்டும் படிச்சுட்டு போனோம் அப்படின்னா ரொம்ப ஈஸி வந்து. இதை பொறுத்தவரையும் குரூப் 2 குரூப் 1 பொறுத்தவரையும் 6th இருந்து 12th வரையும் படிக்கிற மாதிரி இருக்கும். அதுலயும் சில டாபிக் வந்து 11th 12th இருந்து கொஸ்டின்ஸ் வந்து எடுப்பாங்க வந்து. ஏன்னா குரூப் 4 எக்ஸாம்ல 6th and 10th நிறைய கொஸ்டின்ஸ் எடுக்கிறதுனால சில டாபிக்ஸ் மட்டும் 11th 12th வந்து ஸ்பெசிஃபிக்கா கான்சென்ட்ரேட் பண்ணுவாங்க. அது வந்து டிசீஸ், ஜெனடிக்ஸ், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பிளட் அண்ட் பிளட் சர்க்குலேஷன் இருக்கு இல்லைங்களா, ஸோ அதை பேஸ் பண்ண கொஸ்டின்ஸ் இந்த மாதிரி ஏரியா, அப்புறம் செல், அப்புறம் இந்த கிளாசிபிகேஷன் லிவிங் ஆர்கானிசம், இதெல்லாம் வந்து 11th 12th மோஸ்ட்லி வந்து எடுக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. அதே வந்து 6th இருந்து 10th அப்படின்னு எடுத்துட்டா ஹீட், சவுண்டு, லைட், இந்த மாதிரி பிசிக்ஸ் சம்பந்தப்பட்ட டாபிக்ஸ் இருக்குல்ல, அது வந்து 6th இருந்து 10th கவர் பண்ணுவாங்க. ஸோ பயாலஜி அப்படின்னு வரும்போது வந்து 11th 12th வந்து ஓரளவுக்கு கொஸ்டின்ஸ் வந்து அங்கிருந்து எடுக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு ஃப்ரெண்ட். அடுத்து கொஸ்டின் நம்பர் 5. ஓகே ஃப்ரெண்ட், எல்லாருமே கரெக்டாக ஆன்சர் பண்ணிட்டீங்க ஃப்ரெண்ட், சூப்பர். ஸோ வை வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ் டர்ன் ப்ரௌன் ஆன் கட்டிங். ஸோ மோஸ்ட்லி இதை எதுல பார்ப்போம் அப்படின்னா வந்து ஆப்பிள்ல பார்ப்போம். அப்புறம் அந்த பேரிக்கான்னு சொல்லுவாங்கல்ல ஃப்ரெண்ட்ஸ், அதுலயும் பார்ப்போம். ஸோ கட் பண்ணிட்டோம் அப்படின்னா வந்து ப்ரௌனா வந்து கலர் வந்து சேஞ்ச் ஆயிடும். அது எதனால சேஞ்ச் ஆகுது அப்படின்னா ஆப்பிளுக்கு மேல வந்து ஒரு ஸ்கின் இருக்கு. ஸோ அது வந்து ப்ரொடெக்டிவ் லேயரா இருக்கும். ஸோ நம்ம கட் பண்ணிட்டோம் அப்படின்னா உள்ள இருக்கக்கூடிய அந்த ஆப்பிள் வந்து எக்ஸ்போஸ் ஆகும். அப்படி எக்ஸ்போஸ் ஆகும்போது என்ன ஆகுனா ஏர்ல என்ன இருக்கு அப்படின்னா நைட்ரஜன் அண்ட் ஆக்சிஜன் ரெண்டு கேஸ் தான் இருக்கு வந்து பாத்தீங்கன்னா மேஜர் கேஸ். 99% என்ன கேஸ் இருக்குன்னா நைட்ரஜன் அண்ட் ஆக்சிஜன் இருக்கு. ஸோ இந்த ஆக்சிஜன் என்ன பண்ணுது அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா ஆக்சிடேஷன் ஆகுது. என்ன ஆக்சிடேஷன் ஆகுது அப்படின்னா வந்து ஃப்ரூட்ஸ் அப்படின்னு எடுத்துட்டாவே மோஸ்ட்லி என்ன இருக்கும் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா அதுல சில காம்பவுண்ட்ஸ் இருக்கும், ஆசிட்ஸ் இருக்கும் வந்து பாத்தீங்கன்னா. ஸோ இங்க வந்து என்ன ஆகுது அப்படின்னா வந்து டியூ டு ரியாக்ஷன் பிட்வீன் ஃபீனாலிக் காம்பவுண்ட் வந்து பாத்தீங்கன்னா. ஸோ ஃபீனாலிக் காம்பவுண்ட் அப்படின்றது எதுல இருக்கு அப்படின்னா ஆப்பிள்லயும் இருக்கு, பெரிக்காலையும் இருக்குன்னு சொல்லி பாக்குறோம். ஸோ அது எதோட ரியாக்ட் பண்ணுதுன்னா ஆக்சிஜன் இன் ஏர் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். ஸோ காற்றில் உள்ள ஆக்சிஜன் மற்றும் ஃபீனாலிக் சேர்மம் வினை புரிவதால் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். ஸோ அதனால என்ன கலரா மாறுதுன்னா பழுப்பு நிறமாக ப்ரௌன் கலரா மாறுது அப்படின்னு சொல்லி பாக்குறோம். ஸோ ஆன்சர் வந்து ஏ அப்படின்னு சொல்லி பாக்குறோம். ஸோ திஸ் இஸ் த ரீசன் வந்து பாத்தீங்கன்னா ஸோ ஆக்சிடேஷன் வந்து டேக்ஸ் பிளேஸ் பாக்குறோம் கட் பண்ணிட்டோம் அப்படின்னா. அடுத்து கொஸ்டின் நம்பர் 6.
the infectious stage of plasmodium அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஃப்ரெண்ட். பிளாஸ்மோடியம் நோய் தொற்று நிலை அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுனா ஸ்போரோஸ்வாய்டு ஃப்ரெண்ட் வந்து ஆக்சுவலா இந்த பிளாஸ்மோடியம் அப்படின்றது என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஒரு புரோட்டோசோவான் ஃப்ரெண்ட் வந்து. ஸோ இந்த பிளாஸ்மோடியம் என்ன டிசீஸ் வந்து நம்ம காஸ் பண்ணுது அப்படின்னா மலேரியா அப்படின்ற டிசீஸ் வந்து காஸ் பண்ணுது அப்படின்னு சொல்லி பாக்குறோம். ஸோ மலேரியா நோயை வந்து ஏற்படுத்துறது எது அப்படின்னா பிளாஸ்மோடியம் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். ஸோ இதுல வந்து பிளாஸ்மோடியம் ஓவலே, பிளாஸ்மோடியம் வைவாக்ஸ், பிளாஸ்மோடியம் ஃபால்சிபெரம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 4 டைப்ஸ் இருக்கு வந்து. ஸோ அதுல வந்து இந்த ஃபால்சிபெரம் அப்படின்றது மிக தீவிரமான மலேரியா ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லி பாக்குறோம் வந்து. ஸோ மலேரியா எதன் மூலியமா நமக்கு வந்து ஸ்ப்ரெட் ஆகுது அப்படின்னா அனாஃபிலஸ் அப்படின்ற மஸ்கிட்டோ மூலியமா ஸ்ப்ரெட் ஆகுது வந்து. ஸோ இப்போ மஸ்கிட்டோ வந்து நம்மளை பைட் பண்ணும்போது இந்த பிளாஸ்மோடியம் என்ன ஸ்டேஜ்ல நம்ம பாடிக்குள்ள என்டர் ஆகுது அப்படின்னா ஸ்போரோஸ்வாய்டு அப்படின்ற ஸ்டேஜ்ல என்டர் ஆகுது வந்து. ஸோ அப்போ மஸ்கிட்டோவுடைய சலைவா இருக்கு இல்லைங்களா, சலைவானா அதனுடைய வாய் இருக்குல்ல, மஸ்கிட்டோட மவுத் இருக்குல்ல, அந்த இடத்துல இருக்கக்கூடிய சலைவால இந்த ஸ்போரோஸ்வாய்டு ரெடியா இருக்கும். இப்போ என்ன ஆகும் அப்படின்னா எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா இந்த மலேரியா அப்படின்ற டிசீஸ் எப்படி ஸ்ப்ரெட் ஆகும்னா மேன்ல இருந்து மஸ்கிட்டோ போகும், மஸ்கிட்டோல இருந்து திருப்பி மேனுக்கு வரும், இப்படிதான் ஸ்ப்ரெட் ஆகும். மஸ்கிட்டோ வந்து என்னன்னா ஒரு கேரியரா வந்து ஆக்ட் பண்ணுவாங்க. இப்போ ஏற்கனவே மலேரியா டிசீஸ் உள்ள ஒரு ஹியூமன் இருக்காரு அப்படின்னா அவர் பைட் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா இந்த பிளாஸ்மோடியம் அப்படின்றது அது மஸ்கிட்டோடைய பாடிக்குள்ள என்டர் ஆயிடும். அப்படி என்டர் ஆனவுடனே செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் வந்து எங்க நடக்கும் அப்படின்னா மஸ்கிட்டோல நடக்கும். அப்படி ரீப்ரொடக்ஷன் நடந்து ஸ்போரோஸ்வாய்டா மாறி அதனுடைய சலைவால வந்து ரெடியா இருக்கும். அடுத்து வந்து நல்ல ஹெல்த்தியான ஒரு அடல்ட் இருக்காரு, மேன் இருக்காரு அப்படின்னா மேன் அண்ட் உமன் இருக்காங்கன்னா அவங்களை பைட் பண்ணும்போது என்ன ஆகும்னா கிடைக்கும் போது என்ன ஆகும்னா அப்ப ஆட்டோமேட்டிக்கா அதோட சலைவால இருக்கக்கூடிய இந்த ஸ்போரோஸ்வாய்டு அப்படின்றது ஹியூமனுக்குள்ள என்டர் ஆகும். அப்ப வந்து இன்ஃபெக்ஷன் ஸ்டேஜ் அப்படின்னா எது அப்படின்னா வந்து என்னவா நம்மள வந்து இன்ஃபெக்ஷன் பண்ணுது, தொற்றுநிலை எப்படி ஏற்படுது அப்படின்னா அந்த ஸ்போரோஸ்வாய்டா உள்ள என்டர் ஆகுது அப்படின்னு சொல்லி பாக்குறோம். அப்படி என்டர் ஆயிட்டு அது டேரக்டா எங்க போகும் அப்படின்னா லிவரை தான் அஃபெக்ட் பண்ணும். ஸோ மலேரியா அப்படின்னாவே லிவரை வந்து பாதிக்கும் அப்படின்றத மறந்துடக்கூடாது வந்து. ஸோ லிவர் கல்லீரல வந்து பாதிப்பு ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லிட்டு கல்லீரல போயிட்டு என்ன பண்ணும் அப்படின்னா வந்து அதனுடைய நம்பர்ஸ் வந்து பல்கி பெருகி இன்க்ரீஸ் ஆகும். இன்க்ரீஸ் ஆன உடனே டைரக்டா அது எங்க போகும்னா பிளட்டுக்கு போகும். பிளட்டுக்கு போயிட்டு பிளட்ல வந்து எதை வந்து காலி பண்ணும் அப்படின்னா ஆர்பிசியை வந்து போட்டு தள்ளிடும் வந்து. ஆர்பிசியை ரப்சர் பண்ணி அது என்ன பண்ணும், ஆர்பிசி வந்து ரப்சர் பண்ணி அப்புறம் டாக்ஸிக் காம்பவுண்ட் வந்து ரிலீஸ் பண்ணும் வந்து பாத்தீங்கன்னா. ஸோ அந்த டாக்ஸிக் காம்பவுண்ட் தான் நமக்கு என்ன இதை பாதிப்பு ஏற்படுத்தும் அப்படின்னா ஃபீவர் ஏற்படுத்துறது, அப்புறம் வந்து திடீர்னு வந்து பாடி டெம்பரேச்சர் ரைஸ் ஆகுது, திடீர்னு வந்து பாடி டெம்பரேச்சர் வந்து லோ ஆகுது அப்படின்னு சொல்லி பாக்குறோம். ஸோ ஸ்போரோஸ்வாய்டு அப்படின்றது வந்து என்னன்னா அந்த ஸ்டேஜ்ல வந்து மலேரியாக்கான அந்த நோய் கிருமி வந்து நம்ம பாடியில என்டர் ஆகுது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. பிளாஸ்மோடியம் ஸ்ப்ரெட் ஆகுது. ஸோ இன்னைக்கு நியூஸ் பேப்பர்ல வந்து பாத்தீங்கன்னா ஹிந்தி நியூஸ் பேப்பர்ல வந்து கொரோனா வைரஸ் இருக்குல்ல, கொரோனா வைரஸ் வந்து மேன்ல இருந்து அனிமலுக்கு வந்து போகுது அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிருக்காங்க. பெட் டாக்ஸ் வந்து போயிருக்க பாசிட்டிவ்னு சொல்லி ஹாங்காங்ல வந்து பாத்தீங்கன்னா ரிப்போர்ட் பண்ணிருக்காங்க வந்து. சோ அப்ப என்னன்னா பெரும்பாலும் நம்ம வைரஸ் பொறுத்தவரை என்ன சொல்லணும்னா ஜூனோட்டிக் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதாவது மலேரியா அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா மலேரியாவும் வந்து பாத்தீங்கன்னா எப்படி ஸ்ப்ரெட் ஆகுது அப்படின்னா மேன்ல இருந்து அனிமலுக்கு போகுது, அனிமல்ல இருந்து திருப்பி மேனுக்கு வருது. சோ இப்ப என்ன ஆகுதுன்னா மேன்ல இருந்து இது வந்து அனிமலுக்கு போகுது, திருப்பி அனிமல்ல இருந்து மேனுக்கு வந்து கடத்துறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க வந்து. சோ கொரோனா வைரஸ் வந்து பாத்தீங்கன்னா மேன்ல இருந்து அனிமலுக்கு போகுது அப்படின்னு சொல்லி இப்பதான் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கு அடுத்து ஏதாவது கரண்ட் அஃபேர்ஸ்ல வர்றதை பேஸ் பண்ணி கண்டிப்பா டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின்ல வந்து கொரோனா வைரஸ் சம்பந்தமா கொஸ்டின் இருக்கும் ஃப்ரெண்ட் அது. ஸோ அதனால நியூஸ் பேப்பர்ல என்ன வருதோ ஓரளவுக்கு அப்படியே படிச்சு ஒரு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. நம்ம கொரோனா வைரஸ் பத்தி ஒரு நாளைக்கு செஷன்ல டிஸ்கஸ் பண்ணுவோம் ஃப்ரெண்ட் அது பாத்தீங்கன்னா. ஸோ இப்போதைக்கு ஸ்டார்டிங் ஸ்டேஜ் தான் இருக்கு. ஒரு பர்டிகுலரா ஏதாவது ரிப்போர்ட் ஏதாவது நியூஸ் பேப்பர்ல வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா அதை பத்தி நம்ம டீட்டெயிலா டிஸ்கஸ் பண்ணிடுவோம் ஃப்ரெண்ட். உங்களுக்கு தெரியும் அதோட சிம்டம்ஸ் என்ன அப்படிங்கிறது தெரியும். ஹை ஃபீவர் இருக்கும், அந்த சிம்டம்ஸை குறைக்கிறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க தெரியும். அப்புறம் எப்படி வந்து நம்ம ப்ரிவென்ட் பண்ணலாம் அப்படின்றதெல்லாம் தெரியும். அது பார்த்தீங்கன்னா பர்டிகுலரா அந்த வைரஸ் பத்தி ஏதாவது டீட்டெயிலா வந்து நியூஸ் பேப்பர்ல வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா ஒரு செஷன்ல வந்து நம்ம பாத்துருவோம் ஃப்ரெண்ட். ஓகே ஃப்ரெண்ட், ஸோ இன்னைக்கு டிஸ்கஷன் வந்து இதோட ஓவரா ஃப்ரெண்ட் வந்து. ஸோ உங்களுக்கு வேற ஏதாவது டவுட்ஸ் ஏதாவது இருந்தது அப்படின்னா சாட்ல வந்து சாட் பண்ணுங்க ஃப்ரெண்ட், ரிப்ளை பண்றேன். ஸோ நாளைக்கு வந்து செஷன் இல்லை ஃப்ரெண்ட், ஃப்ரைடே. சாட்டர்டே வந்து நமக்கு அடுத்த செஷன் இருக்கு. இந்த கிளாசிபிகேஷன் லிவிங் ஆர்கானிசம் அப்படின்ற டாபிக் கண்டினியூஷன் நம்ம அங்க வந்து பார்ப்போம் ஃப்ரெண்ட் வந்து கொஸ்டின் டிஸ்கஷன் வந்து. ஸோ இது சம்பந்தமா உங்களுக்கு வந்து வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா நீங்க அன்அகாடமியோட வெப்சைட் போனீங்க அப்படின்னா என்னோட நேம் டைப் பண்ணீங்க அப்படின்னா அதுல வந்து வீடியோஸ் இருக்கு ஃப்ரெண்ட், கோர்சஸ் நீங்க அதையும் பார்க்கலாம். இல்ல உங்களுக்கு மோர் நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து நீங்க சால்வ் பண்ணி பாக்குற மாதிரி இருக்கீங்க, இல்ல வீடியோஸ் அண்ட் பிடிஎஃப் வேணும் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா இந்த டெலிகிராம் சேனல் வந்து சயின்ஸ் ஃபார் டிஎம்பிசி எக்ஸாம் சொல்லிட்டு ஒரு டெலிகிராம் சேனல் இருக்கு ஃப்ரெண்ட் வந்து. ஸோ இதுல வந்து நீங்க ஆட் ஆயிட்டீங்க அப்படின்னா அதுல வந்து என்னோட பிடிஎஃப் எல்லாமே அவைலபிளா இருக்கும் ஃப்ரெண்ட் வந்து. நீங்க அதுல வந்து ஆக்சஸ் பண்ணலாம், டவுன்லோட் பண்ணிக்கிட்டு. இப்ப நீங்க இங்க பாக்குறது கூட டவுன்லோட் பண்ண முடியாது யூடியூப்ல பாக்குறது. ஸோ அங்க வந்து பிடிஎஃப் வந்து பாத்தீங்கன்னா அவைலபிளா இருக்கும். ஸோ அங்க இருக்க பிடிஎஃப் நீங்க டவுன்லோட் பண்ணிட்டு நீங்க ப்ரிப்பேர் பண்ணலாம் ஃப்ரெண்ட். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. அண்ட் மை டெய்லி ரிச்சுவல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அன்அகாடமில ப்ளஸ் கோர்ஸ் இருக்கு. இதுல வந்து பார்த்தீங்கன்னா நிறைய எஜுகேட்டர்ஸ் டீச் பண்றாங்க. அண்ட் இண்டிவிஜுவல் கோர்சஸ் அண்ட் பேட்ச் கோர்சஸ் இருக்கு. இப்போ கரண்டா நான் பிசிக்ஸ் அண்ட் ஜியாகிரபி வந்து டீச் பண்ணிட்டு இருக்கேன் வந்து அதில் எடுத்துட்டு இருக்கேன். ஸோ என்னுடைய ரெஃபரல் கோட் வந்து விஜய்குமார். எஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ வி அண்ட் கே வந்து கேபிட்டல் லெட்டர். இது யூஸ் பண்ணீங்க அப்படின்னா 10% டிஸ்கவுண்ட். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ இதய தர்மா.
see you on Saturday. Saturday அன்னைக்கு நம்ம பார்ப்போம்.